பேய் நம்மளை இழுத்துட்டு போகணும்னு யாராச்சும் நம்புறீங்களா? இது என் ஃப்ரெண்டோட உண்மையான ஸ்டோரி. மெயின் ரோடுக்கு பக்கத்தில் அவனோட வீடு. அன்னைக்கு ஒரு நாள் லாரி மோதி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல கார்ல இருந்த 4 பேரும் இறந்துடுறாங்க. டோ பண்ண வந்தவங்க அந்த நொறுங்கின காரை அவன் வீட்டு முன்னாடி டெம்பரரியா வச்சுட்டு போயிடுறாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வர்றப்போ அந்த நொறுங்கின காருக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்கான். பார்த்த உடனே டக்குன்னு வீட்டுக்கு ஓடி போயிட்டான். ஆனா இப்ப விஷயம் அந்த கருப்பு உருவம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்ததுதான் சம்பவமே. நைட் ஆச்சு. அவன் வீட்ல இருந்து மெயின் ரோடுக்கு 1ல இருந்து 1.5 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆகும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வீட்ல இருந்து மெயின் ரோட்ல போய் நின்று இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? யாராச்சும் அவனை இழுத்துட்டு போயிட்டாங்களா, இல்ல பேயா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க என்ன நடந்திருக்கும்? இதுக்கு பேரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அதிகப்படியா பயப்படுறப்போ நம்ம பாடி அடர்லினை ரிலீஸ் பண்ணும். அடர்லின் ரிலீஸ் ஆனா நம்ம பாடி நார்மலா இருக்கிறத விட 2ல இருந்து 3 மடங்கு ஃபாஸ்டா செயல்படும். அண்ட் அந்த டைம்ல டைம் பெர்ஸ்பெக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலா அந்த சம்பவம் 10ல இருந்து 15 செகண்ட் வரைக்கும் நடந்திருக்கும். ஆனா ஷாக்ல நம்ம பிரெயின் அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்த மாதிரி மெமரியை நம்ப வைக்குது. இது பேய் இல்ல, யாரும் அவனை இழுக்கல. பயம் நம்ம பாடியவே கண்ட்ரோல் பண்ணிடும். பயம் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா சயின்ஸ் தெரிஞ்சா பயம் கம்மியாயிடும். இந்த மாதிரி நிறைய பேய் கதைக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.